கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனை தேடுகிறதான ஒரு அனுபவத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 14:2 வாசிக்கிறேன். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். நாங்கள் இந்த வாசித்த இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை தேடுகிறவர்கள் உண்டோ என்று மனுபுத்திரரை கண்ணோக்குகிற எங்கள் நல்ல தகப்பனே, அவர்களில் ஒருவராக நாங்கள் மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். அடியானை நீர் மறைத்து முற்றிலுமாக நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் மீதியான நேரத்தை ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று சங்கீதம் 14:2 வாசித்தோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியிலே நாம் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம், எப்படி தேடுவது, எங்கே தேடுவது, எதற்காக தேடுவது, கடைசியாக எதை தேடக்கூடாது என்கிற தலைப்புகளிலே நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அத்தியாயம் 7-8 என்னை தேடுகிறவர்கள் உண்டோ என்று கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நம்மிடத்திலே சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஒரு அருமையான பாடல் கூட, நடராஜ முதலியார்னு நினைக்கிறேன். அருமையான ஒரு பாடல், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று நான் சிறு பையனாயிருந்த நாட்களிலே அது மிக பிரபல்யமான ஒரு பாடலாக இருந்தது. நீங்களும் அதை கேட்டிருப்பீர்கள். எனவே இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் தியானிப்போம். மத்தேயு 6ஆம் அத்தியாயம் 33வது வசனமும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அத்தியாயம் 31வது வசனத்திலையும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உலகத்திலே நாம் அநேக காரியங்களை நாம் தேடுகிறோம், அதற்காக பிரயாசப்படுகிறோம். ஆனால் வேதம் நமக்கு ஒரு மிக எளிமையான ஒரு ஆலோசனையை சொல்லுகிறது. ஆண்டவரையும் அவருடைய நீதியையும் நாம் தேடுகிறவர்களாய் இருப்போமேயானால், அதற்கு முதலிடம் கொடுப்பவர்களாய் இருப்போமேயானால், உலகத்தில் நமக்கு தேவையான நாம் தேடுகிற அநேக காரியங்களை தேவ சித்தத்தின்படி கர்த்தர் நமக்கு தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரை எப்படி தேடுவது முதலாவதாக நாம் தியானிக்க போகிறோம். தேவனை தேடுகிற காரியத்திலே எப்படி தேடுகிறது என்று நாம் பார்ப்போமேயானால், உபாகமம் 4ஆம் அத்தியாயம் 29வது வசனத்திலே மோசே இஸ்ரவேலருக்கு சொல்லும்போது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை நீ தேடும்போது கண்டடைவாய். கடமைக்காக அல்ல, அல்லது ஒரு சடங்காக பாரம்பரியமாய் அல்ல, நாம் விருப்பப்பட்டு நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடுகிற ஒரு அனுபவம். 1 நாளாகமம் 28ஆம் அத்தியாயம் 9வது வசனத்திலே தாவீது சாலமோன் இடத்திலே தன்னுடைய கடைசி நாட்களிலே சாலமோன் எப்படியாய் நடக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிற அந்த காலகட்டத்திலே அவர் சொல்லுகிறார், உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் நீ அவரை சேவித்து நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்குற ஆலோசனை. முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும். தாவீது சொல்லும்போது அதை இன்னும் அருமையாக சொல்கிறார், உத்தம இருதயத்தோடும் உன் உற்சாக மனதோடும் கர்த்தரை தேடுகிற அனுபவம். எரேமியா தீர்க்கதரிசி 29ஆம் அத்தியாயத்திலே 13வது வசனத்திலும் இந்த காரியத்தை சொல்கிறார். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள். அதற்கு காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதற்கு தேவையான அனுபவம் முழு இருதயம், அல்லது முழு ஆத்துமா, அல்லது உற்சாகமான ஒரு மனது, அல்லது உத்தம இருதயம். இவைகளோடு கூட நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனை தேடும்போது
தேடிக்கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் நம்மோடு கூட இடைபட ஆரம்பிப்பார். 2 நாளாகமும் 15ஆம் அத்தியாயம் 2வது வசனத்திலே அசரியா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியரும் சேராவும் ஆசா அரசாண்ட காலத்திலே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்தபோது அவர்கள் கலங்கி கொண்டிருந்த நேரத்திலே அந்த அசரியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இது ரொம்ப ஃபார்முலா, ரொம்ப சிம்பிள். நாம் கர்த்தரோடு கூட ஒரு நல்ல ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு ஐக்கியத்தை நாம் வைத்திருப்போமேயானால் ஆண்டவர் நாம் தேடும்போது நாம் கண்டடைவோம். ஆண்டவரிடத்தில் ஒரு நல்ல ஐக்கியம் இல்லாமல், நல்ல உறவு இல்லாமல் அவரை விட்டு நம் மனம் போல நடப்போமேயானால் நாம் தேடினாலும் அவர் நமக்கு வெளிப்பட மாட்டார். 2 நாளாகமும் 15:3 திரும்பி அதே தீர்க்கதரிசி தொடர்ந்து சொல்லும்போது பாருங்க, அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அங்கே இஸ்ரவேல், இந்த அசரியா சொன்ன அந்த ஆலோசனையை இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த ஆசா ராஜாவும் அவர்கள் அப்படியே கேட்டு முழு இருதயத்தோடு, உற்சாக மனதோடு, முழு ஆத்துமாவோடு அவர்கள் தேடும்போது அவர்களை கண்டடைந்தார்கள். சங்கீதத்திலே நாம் வாசிக்கும்போது 27ஆம் சங்கீதத்திலே 8வது வசனம் தாவீது அருமையாக சொல்வார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு. பாருங்க, ஆண்டவர் ஒன்றை சொல்லுகிறார், தாவீது ராஜா சொல்லுகிறார், நீர் அப்படி சொன்னீரேப்பா, அப்படியே நான் உம்மை தேடுகிறேன், என் இருதயம் உம்மை தேடுகிறது. 2 காரியங்கள் இந்த வசனத்திலே இருக்கிறது. ஒன்று, கர்த்தர் சொன்னதை கேட்ட உடனே ஒரு கீழ்ப்படிதல். 2வது, கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, ஒரு தீர்மானம் பண்ணி, வேதம் சொல்கிறது, தேடுவேன் என்று சொன்னீரே, என் இருதயம் உண்மையே தேடுகிறது என்று நான் என் இருதயத்திலே நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? 119ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதே. ஒரு அருமையான ஒரு ஜெபம், அருமையான ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, நான் முழு இருதயத்தோடு கூட உம்மை தேடுகிறேன். அந்த தேடுகிறதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? உம்முடைய கற்பனைகளிலே நான் நடக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஜனங்கள் அநேகர் கர்த்தரை தேடுகிறது உலக பிரகாரமான நன்மைகளுக்காக. ஆனால் 119ஆம் சங்கீதத்தை ஆக்கியோன் அவர் சொல்லுகிறார், உம்முடைய கற்பனைகளை விட்டு நான் விலகாதிருக்க ஆண்டவரே, முழு இருதயத்தோடு கூட நான் உம்மை தேடுகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அத்தியாயம் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வாயில அறிக்கை இடுகிறார்கள், இருதயத்தில் விசுவாசம் இல்லை. ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு கூட தேடணும். முழு இருதயம் வேணும், முழு ஆத்துமா வேணும், உற்சாக மனது வேணும், ஒரு தீர்மானம் பண்ணி தேடணும், கீழ்ப்படிந்து தேடணும், அவருடைய பிரமாணங்களை விட்டு நான் விலகாமல் இருப்பேன் என்று ஒரு தீர்மானம் செய்து அவரை தேடணும். அதே நேரத்தில் நான் தேடும்போது அவர் எனக்கு தென்படுவார் என்கிற அந்த விசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆனால் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்த அந்த ஜனங்களுக்கு அன்றைக்கு அந்த விசுவாசம் இருக்கவில்லை. அவர்கள் நியாய பிரமாணத்தை பார்த்தார்கள், நீதியின் பிரமாணத்தை அவர்கள் பார்க்கவில்லை. பார்க்கக்கூடாதபடி அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. எனவே தான் அவர்கள் பல தடவை வனாந்திரத்தில் மோசைக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக பேசினார்கள், முறுமுறுத்தார்கள், கலகம் பண்ணினார்கள். இந்த காரியத்தை பவுல் அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுவார், அவர்கள் விசுவாசத்தினால் அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியினால் அதை அடையவில்லை என்று அன்றைக்கு இருந்த யூதர்களை குறித்து அவர் சொல்லுகிறார். இடறதற்கான கல்லில் இடறி போனார்கள். நீங்களும் நானும் நம்முடைய சுய நீதியை வைத்துக்கொண்டு அல்லது உலக நீதியை மையமாக வைத்துக்கொண்டு, உலக அறிவை வைத்துக்கொண்டு கர்த்தரை தேடினோமானால்
நாம் கர்த்தரை கண்டடைய முடியாது. விசுவாசத்தோடு கூட, முழு மனதோடு கூட, உற்சாகத்தின் மனதோடு கூட, முழு இருதயத்தோடு கூட, கீழ்ப்படிதலோடு கூட, ஒரு தீர்மானத்தோடு கூட நாம் ஆண்டவரை தேடும்போது நாம் நிச்சயமாக இடற மாட்டோம். கர்த்தர் நமக்கு தென்படுவார், அவர் வெளிப்படுவார். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 9ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தில் வாசிக்கும்போது இன்னொரு டைமென்ஷனில் ஆண்டவரை நாம் தேட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஜெபத்தில் நம்ம ஆண்டவரை தேடணும், அதுவும் மனத்தாழ்மையோடு கூட நாம் ஆண்டவரை தேடணும் என்று அங்கே நாம் வாசிக்க முடியும். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து, அது மனத்தாழ்மையை காட்டுகிறது. உபவாசம் நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கர்த்தரோடு கூட வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன் என்று தானியேல், கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன் என்று அழைக்கப்பட்ட தானியேல், எந்த குற்றமும் காணப்பட முடியாத ஒரு தானியேல் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அந்த மனத்தாழ்மையும் அந்த ஜெபமும், அந்த மனத்தாழ்மையோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஒரு அனுபவம். நீதிமொழிகள் 11:27 நம்ம வாசிக்கும்போது ஜாக்கிரதையோடு கூட ஆண்டவரை தேடணும். ஏதோ கடமைக்காக நீங்களும் நானும் ஆண்டவரை தேடக்கூடாது. ஜாக்கிரதையோடு கூட கர்த்தரை தேட வேண்டும் என்று நீதிமொழிகள் 11:23 நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே இத்தனை காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, உற்சாக மனதோடு கூட, கீழ்ப்படிதலோடு கூட, விசுவாசத்தோடு கூட, தீர்மானத்தோடு கூட, மனத்தாழ்மையோடு கூட, அதோடு கூட ஜாக்கிரதையாய் ஆண்டவரை தேடணும். ஒரு நல்ல விலையுயர்ந்த பொருளை நம்ம தவற விட்டு விட்டோமானால் எவ்வளவு ஜாக்கிரதையாய் தேடுவோமோ அதைவிட அதிக ஜாக்கிரதையாய் கர்த்தரை தேடுகிற அனுபவம். அடுத்ததாக எப்பொழுது நாம் தேட வேண்டும் என்பதை குறித்து நாம் சில வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 55:6 அதை மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரம் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே தேடுங்கள். ஏசாயா 58:2 வாசிக்கும்போது அவர் திரும்பவும் அந்த தேடுகிற அனுபவத்தை குறித்து ஏசாயா மூலம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நாள்தோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள், நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார். நாள்தோறும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்கிற அனுபவம் ஒரு அனுபவம் அல்ல, அது கிறிஸ்தவமே அல்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாள்தோறும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போகும்போது மாத்திரம் தூசு தட்டி அந்த கையில் பைபிளை எடுத்துக்கொண்டு வருகிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. அது கூட இல்லாமல் வருகிறவர்கள் உண்டு. செல்ஃபோனை தூக்கி கொண்டு வருவார்கள், ஆனால் கையில் பைபிள் இருக்காது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நாள்தோறும் அவரை தேடி அவரை அறிய விரும்புகிற ஒரு அனுபவம். ஆண்டவரை நான் இன்னும் அதிகமாக அறிய வேண்டும், நீதி நியாயங்களை விசாரித்து கேட்கிற ஒரு அனுபவம். அவர்கள் தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எப்போ அந்த நாள்தோறும் தேடுகிற அனுபவம், கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுகிற அனுபவம் வரும்னா, முதலாவது நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரை தேட வேண்டும் என்கிறதான ஒரு விருப்பம் காணப்பட வேண்டும். ஒரு நல்ல நம்முடைய நண்பரை அல்லது உறவினரை அல்லது நம்மை நேசிக்கிற ஒரு சகோதரனை நாம் காண விரும்புகிறோம். அந்த விருப்பம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறது. அதை விட அதிகமாக நம்மை படைத்த கர்த்தரை நாம் தேட ஒரு விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அங்கே பாருங்கள், 63ஆம் சங்கீதத்தில் 1வது வசனம், தாவீது சவுலுக்கு பயந்து வனாந்தரத்தில் இருக்கிறார். ஒரு மிகவும் வறண்ட ஒரு பாலைவனத்தில் இருக்கிறார். தண்ணீர் இல்லாத சூழ்நிலை, அதிக உஷ்ணம், ஜபிக்க முடியாத ஒரு நிர்பந்தமான ஒரு சீதோஷ்ண நிலை. அந்த இடத்தை பார்த்தவர்கள், சில வேத பண்டிதர்கள் எழுதின விளக்கங்களை நான் வாசித்திருக்கிறேன். அந்த இடத்துல அவர் பாருங்க, 63ஆம் சங்கீதத்தை எழுதும்போது அந்த இடத்த சொல்கிறாரு, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இந்த நிலத்திலே அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். பாருங்க, எதிர்மறையான சூழ்நிலை, தேடுவதற்கு வாய்ப்பே இல்லை, தண்ணீர் இல்லை, வறண்ட இடம். அவர் சரீரத்தில் விடாய்த்திருக்கிறார், சரீரத்தில் பலம் இல்லை.
ஆனாலும் அந்த பக்தன் சொல்லுகிறார், நான் அதிகாலமே கர்த்தரை தேடுகிறேன். அதைத்தான் நீதிமொழிகள் 8:17 வாசிக்கும்போது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். முதல்ல ஆண்டவரை தேடணும், முதல்ல ஆண்டவரிடத்தில் பேசணும், முதல்ல ஆண்டவர் பேசுவதை கேட்கணும். இதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானமாக எடுக்கணும். ஆண்டவரோடு கூட பேசுகிற அனுபவம் எதை காட்டுகிறது? நம்முடைய ஜெபத்தை காட்டுகிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறதை தேடுகிற அனுபவம் வேதம் வாசிப்பதை காட்டுகிறது. இதற்கு நீங்களும் நானும் முதலிடம் கொடுப்போமேயானால் கர்த்தர் நமக்கு தென்படுவார், நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். அடுத்ததாக தேவனுக்கு உரியவைகளை தேடணும். தேவனை தேடுறது, அடுத்தது தேவனுக்கு உரியவைகளை, வாட் பிலாங்ஸ் டு ஹிம், அதை நம்ம தேடணும். பாருங்க, தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய பிரமாணங்கள், அவருடைய திவ்ய ஸ்பாவங்கள், அவருடைய வழிகள், இதெல்லாவற்றையும் நீங்களும் நானும் தேடணும். அவருடைய சித்தத்தையும் தேடணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை தேடணும். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பிய பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. ஒரு நீதிமானுடைய அனுபவத்தில் நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும் என்றால் நம்முடைய சுய சித்தத்தின்படி தோன்றுகிற காரியங்களை தேடாமல் தேவ சித்தத்தின்படி வரக்கூடிய காரியங்களை நாம் தேட வேண்டும். ஆண்டவர் மிக அருமையாக அதை நமக்கு எடுத்து காட்டுகிறார். தேவனுக்கு உரியவைகளை தேடுகிற அனுபவம். நம்ம ஏற்கனவே வாசித்த அந்த ஏசாயா 58:2 நம்ம வாசித்தோம். நாள்தோறும் என்னை தேடுகிறார்கள். எதற்காக தேடுகிறார்கள்? என்னுடைய நீதிகளையும் நியாயங்களையும் நாம் தேட வேண்டும். அது வேதத்தில் அதே ஏசாயாவில் இன்னொரு வசனம் உண்டு, நாம் தேடி வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். ஒன்றும் ஜோடு இல்லாமல் இராது. ஒவ்வொரு வசனத்திற்கும் இன்னொரு வசனத்திற்கும் ஆண்டவர் அங்கே ஒரு இணைப்பு பாலத்தை வைத்திருக்கிறார். அந்த வசனம் இதற்கு இணையான வசனத்தை தேடி வாசிக்கும் போது தான் அந்த வசனத்தின் ஆழத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அந்த கற்களான சத்தியங்களை நீங்களும் நானும் விளங்கி கொள்ள முடியும். பிலிப்பியர் 2ஆம் அத்தியாயம் 21வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலர் மூலமாக ஆவியானவர் சொல்லும்போது, மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளே தேடுகிறார்கள். அந்த மற்றவர் எல்லாரிலும் நீங்களும் நானும் இருக்கிறோமா? கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை அவர்கள் தேடவில்லை. அதிகாலையில் ஒரு வேளை எழும்பலாம், அவங்க ஜெபிக்கலாம், ஆனால் வேதம் வாசிக்கலாம், முழு உற்சாகத்தோடு முழு மனதோடு முழு விருப்பத்தோடு எல்லாம் செய்யலாம். யாருக்கு உரியதை தேடுகிறோம்? யாருக்கு உரியதை தேடுகிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளுக்கு முதலிடம் கொடுத்து தேடுகிறோமா, அல்லது நமக்கு உரியவைகளுக்கு முதலிடம் கொடுத்து தேடுகிறோமா என்பது இந்த செய்தியினுடைய ஒரு முக்கியமான கேள்வி. 2 ராஜாக்கள் 22ஆம் அத்தியாயம் 5வது வசனத்தில் யோசபாத் யூத ராஜா, அவர் ஆகாபோடு கூட உறவு வைத்திருக்கிறார். அந்த உறவே தகாத உறவு தான். யுத்தத்திற்கு போகிறார்கள். நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்பொழுது அவர் அந்த நெருக்கத்தில் சொல்கிறாரு, யோசபாத்து அந்த வழி தப்பி போன ஆகாபுடத்தில் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு நீர் விசாரித்து அறியும். கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு நீர் விசாரித்து அறியும். இன்றைக்கு சிலர் நெருக்கங்களில் மாத்திரம்தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறாங்க. அதல்ல அனுபவம். எல்லா சூழ்நிலையிலும் நெருக்கமாக இருந்தாலும் நெருக்கம் இல்லாமல் இருந்தாலும் பாருங்கள், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இடத்துல அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். தேடுவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. அவ்வளவு நெருக்கம் தாவீதுக்கு இருந்தது. ஆனாலும் தாவீது அதில் அவர் தேடுறார். அவருக்கு நல்லா இருக்கும்போதும் தேடினார், ஆட்டு மந்தையை மேய்க்கும் போதும் தேடினார், அரண்மனையிலும் தேடினார். அவர் ஒடுக்கப்பட்ட போது, நெருக்கப்பட்ட போது, மரணத்திற்கும் அவருக்கும் ஒரு அடி கூட தூரம் இல்லாமல் அவர் தப்பி ஓடிக்கொண்டிருக்கும் போதும் ஆண்டவரை தேடுவதில் அவர் குறை வைக்கல. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன் என்று. நீதிமொழிகள் 2ஆம் அத்தியாயம் 2லிருந்து நீங்கள் 5 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களேயானால், நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி நீ என்னை தேடணும். அந்த கட்டளைகள் எல்லாம் பத்திரப்படுத்தணும். நம்ம அந்த லேண்ட் டாக்குமெண்ட்டுக்கு பத்திரம்னு சொல்கிறோம். ஏன் அந்த பத்திரம்னு சொல்கிறோம்?
கேர்ஃபுல்லாக அதை நம்ம பாதுகாக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் எவிடன்ஸ் நமக்கு அந்த நிலம் சொந்தம் என்று. அதுபோல் கர்த்தர் நமக்கு சொந்தம் என்று, நாம் அவருக்கு சொந்தம் என்பதை பத்திரப்படுத்துகிற ஒரு அனுபவம் தான் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம். அந்த பத்திரம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? நீதிமொழிகள் 3:13 என்னை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இப்படியாக நாம் கர்த்தரையும் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களையும் தேடுகிற ஒரு அனுபவத்தில் நம்ம காணப்படணும். அடுத்ததாக என்ன தேடணும்னா, தேவ சமூகத்தை தேடணும். ஆலயத்திற்கு செல்வது, தேவனை மற்ற விசுவாசிகளோடு கூட இணைந்து ஆராதிப்பது, ஜெப கூட்டங்களுக்கு செல்வது, இது போன்ற தேவ சமூகம், அது தனிப்பட்ட முறையிலும் தேவ சமூகத்தை தேடலாம். ஆனால் நம்ம கிறிஸ்தவத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அனுபவம் என்னவென்றால், நாம் கூடி ஆராதிக்கிற ஒரு அனுபவம். இது மற்ற மதங்களிலே இந்த அனுபவம் குறைவாய் காணப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, 105ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு நம்மால் செல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதிகாலமே எழும்பி கர்த்தருடைய சமூகத்தை தேடணும், அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கணும், அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிக்கணும், ஆண்டவருடைய வல்லமையை உணரணும், அவருடைய தொடுதலை நம்ம உணரணும். இதுதான் அவருடைய சமூகத்தை நாம் தேடுகிற அனுபவம். அடுத்ததாக எதை தேட வேண்டும் என்றால், தேவனை அறிகிற அறிவை தேட வேண்டும். தேவனை அறிகிற அறிவு என்று நான் தனியாக ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன், அதை கேட்டு பாருங்கள். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகள் 18:15 வாசித்து பார்ப்பீர்களேயானால், புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். நீங்கள் புத்திமானாக மாற வேண்டும் என்றால் உலகத்தின் பார்வையில் அல்ல, நீங்கள் ஞானியாக மாற வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஞானம், அந்த அனந்த ஞானம், அதை நாடணும். கர்த்தரை இன்னும் அறியணும், இன்னும் கிட்டி சேரணும். அந்த கிருபையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தரணும். நீதிமொழிகள் 15:14 வாசிக்கும்போது திரும்பவும் சொல்கிறார், அந்த நீதிமொழிகளை எழுதின சாலமோன் சொல்கிறார், புத்திமானுடைய மனம் அறிவை தேடும். எது அறிவு? எது உண்மையான அறிவு? தேவனை அறிகிறதே அறிவு. தேவன் யார் என்பதை விளங்கிக் கொள்கிறதே அறிவு. உலக பிரகாரமான பல பட்டங்கள் இருக்கலாம், பல பதவிகள் இருக்கலாம், உலக பிரகாரமான ஞானம் இருக்கலாம். அது ஒன்றும் உங்களுக்கு உதவாது. அது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அது ஒரு ஏதுவாக இருக்கும். ஆனால் நித்தியத்திற்கு நேராக உங்களை நடத்துகிறது தேவனை அறிகிற அந்த அறிவுதான். நீதிமொழிகள் 28:5 வாசித்து பாருங்க. கர்த்தரை தேடுகிறவர்களோ அவர்கள் சகலத்தையும் அறிவார்கள். உலக அறிவு யாரிடத்திலுமே பூரணமாய் நிரம்பி இருப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உலக அறிவில் அவங்க வல்லவர்களாய் காணப்படுறாங்க, எக்ஸ்பர்ட்டாய் காணப்படுகிறாங்க. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சகல அறிவும் அவர்களுக்கு இருக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அடுத்ததாக தேவ ஆலோசனைகளை நீங்களும் நானும் தேடணும். நீதிமொழிகள் 20:18 வாசித்து பாருங்க. இந்த தேவ ஆலோசனைகள் வசனங்கள் மூலமாய் வெளிப்படும், ஊழியர்கள் மூலமாய் வெளிப்படும், அல்லது ஒரு நல்ல புத்தகத்தின் மூலமாக, டிராக்ட் மூலமாக, ஒரு நல்ல செய்தியின் மூலமாக. ஆனால் மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உபதேசங்கள், நூதன உபதேசங்கள் பெருகி இருக்கிற இந்த காலகட்டத்திலே எது சரியென்று நிதானித்து அறிய வேண்டும். அந்த நல்ல ஆலோசனைகள், நீதிமொழிகள் 20:18 சொல்கிறது, ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணும். இந்த உலகத்தில் நீங்கள் நானும் யுத்தம் பண்ணுகிறோம். There is a spiritual warfare against us. சாத்தான் நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். எப்படி நம்மளை வீழ்த்தலாம் என்று அவன் ஒவ்வொரு நாளும் சதி சற்பனையோடு கூட அவன் காணப்படுகிறான். அவன் வல்லமை உள்ளவன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலத்தை மாத்திரம் சார்ந்திராமல் தேவ ஆலோசனையை நீங்கள் சார்ந்திருந்து அந்த சாத்தானின் சகல வல்லமையையும் அழிக்கத்தக்க திராணி உள்ளவர்களாய் அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டு நாம் யுத்தம் செய்ய வேண்டும். அடுத்ததாக 7வதாக நன்மை செய்ய நம்ம தேடணும். யாருக்கு நம்மால் எந்த நன்மை செய்யலாம்? ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்றார். அது ஒரு அனுபவம். ஆனால் அதை விட மேலான அனுபவம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றார்.
மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்கிற அனுபவம். ஒரு சிலருக்காவது நீதிமொழிகள் 11:27 வாசிக்கும்போது, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான். அந்த நன்மை செய்கிற ஒரு அனுபவம், யாருக்காவது இரக்கம் பாராட்டுகிற ஒரு அனுபவம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு அனுபவம், நன்மையான காரியங்களை தேடுகிற அனுபவம், கர்த்தரிடத்திலிருந்து அவன் தயை பெறுவான் என்று வாசிக்கிறோம். 8வது நாம் பார்க்கும்போது 1 பேதுரு 3:11 நீங்கள் 15 வரை வாசித்து பாருங்க. அதில் ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார், சமாதானத்தை தேடி பின்தொடர கடவன். நம்முடைய வாழ்க்கையில் கூடுமான மட்டும் எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருக்கணும். அதே நேரத்தில் ஒருவரிடத்தில் கூட நம்ம பகையாக இருக்கவே கூடாது. நமக்கு என்று ஒரு விரோதி இருக்கவே கூடாது. இருதயத்தில் நிச்சயமாக எல்லாரோடு கூட நம்ம சமாதானமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்ம சமாதானமாக இருக்க முயற்சி பண்ணினாலும் சிலர் அதற்கு ஒத்துழைக்க மாட்டார்கள். அது பரவாயில்லை. ஆனால் யாரை குறித்தும் எந்த கசப்பும் காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் எல்லாரோடு கூட சமாதானமாக இருங்கள். பேதுரு மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், சமாதானத்தை தேடுகிற ஒரு அனுபவம். எப்படி சமாதானம் ஆகலாம், எப்படி இந்த சமாதான குறைவை நம்ம மாற்றலாம், இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய அனுபவமாய் காணப்பட வேண்டும். அடுத்தது மிக முக்கியமான ஒரு காரியம், மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை நாம் தேடணும். மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் நான் இருக்கிறேனா, கர்த்தருக்கு நான் பிரயோஜனமாய் இருக்கிறேனா, பிரயோஜனமான ஒரு பாத்திரம் என்று பாத்திரத்தை குறித்து நம்ம தியானிக்கிறோம். அதை குறித்து நான் ஒரு செய்தி கொடுத்துக்கிறேன், கேட்டு பாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு, உங்களுடைய சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு, உங்களுடைய பெற்றோர்களுக்கு, உங்களுடைய போதகருக்கு அல்லது உங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கொரிந்தியருக்கு எழுந்த நிருபம் 1 அத்தியாயம் 1 கொரிந்தியர் 10 வசனத்தில், ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி செய்வதில்லை. நம்முடைய பிரயோஜனத்துக்கு அடுத்த காரியங்களிலேயே நம்முடைய வாழ்நாளின் பெரும் பகுதியை நாம் முடித்து விடுகிறோம். அதிலேயே நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை நாம் நாடுகிறவர்களாக இருப்போமே, ஆனால் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவராயிருக்கிறார். அதே 1 கொரிந்தியர் அதே 10 வசனத்தில், நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல், பவுல் அப்போஸ்தலர் தன்னை குறித்து சாட்சி சொல்கிறார், நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. நம்முடைய நோக்கம் என்ன? நாம் ஆயத்தப்பட வேண்டும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய நன்மையை நீங்களும் நானும் தேடுகிறவர்களாய் காணப்படுவோம். அவர்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை தேடுகிறவர்களாய் காணப்படுவோம். உலக பொருட்களினாலாவது நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே பவுல் அப்போஸ்தலரை போல நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை ஏன் தேடுகிறேன்? அதனுடைய நோக்கம் என்ன? அவர்களிடத்திலிருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்குவதல்ல, அல்லது உலக பிரகாரமாய் நான் ஒரு நல்ல மனிதன் என்று பெயர் வாங்குவதற்கல்ல. அவர்களை இரட்சிப்பிற்கு நேராக நான் வழி நடத்த வேண்டும். அதுதான் மிகுந்த ஒரு மேலான ஒரு அனுபவம். அடுத்ததாக 10வதாக நம்ம பார்த்தீங்கன்னா, செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 2 அத்தியாயம் 3 வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அதில் 2 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 காரியங்களை அவர் சொல்கிறார். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே பாருங்க, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய கோபத்தின் நாள் ஒன்று இருக்கிறது, நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று இருக்கிறது. வெள்ளை சிங்காசனத்திலே உட்கார்ந்து நம்மை நியாயம் தீர்க்க போகிற ஒரு நாள் இருக்கிறது. செப்பனியா என்ன சொல்கிறார்? நீங்கள் தேடுகிறதெல்லாம் சரிதான், நீங்கள் வேதம் வாசிக்கிறதும் சரிதான், நீங்கள் ஜெபிக்கிறதும் சரிதான், நீங்கள் மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை நாடுகிறதும் சரிதான். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் 2 காரியத்தை சொல்லுகிறார். அது 2மே நமக்கு முக்கியமான காரியம். ஒன்று, நீதியை தேடுங்கள். 2வது, மனத்தாழ்மையை தேடுங்கள். பாருங்க, மிக அருமையான ஒரு வசனம். நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அதற்கு அடுத்ததாக நாம் யாரை தேட வேண்டும் என்றால், மிக முக்கியமான ஒரு பகுதி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் தேடுகிற அனுபவத்தில் மிக முக்கியமான ஒரு அனுபவம் என்னவென்றால்
ஆத்துமாக்களை நீங்களும் நானும் தேட வேண்டும். ஆத்துமாக்களை ஆண்டவரே எப்படி ஆகிலும் ஒரு சிலரையாவது நான் உம்மண்டையில் கொண்டு வரணுங்கிற தாகம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். லூக்கா 19:10 வாசிக்கும் போது அதனுடைய அர்த்தத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வந்திருக்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேட, இழந்து போன சமாதானத்தை இழந்த மனிதர்கள், அந்த சந்தோஷத்தை இழந்த மனிதர்கள், பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள், ரட்சிப்பென்றால் என்னவென்று தெரியாமல் அலைந்து திரிகிற மனிதர்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு நேராய் படையெடுக்கிற ஜனங்கள், அவர்களை தேடத்தான் நான் வந்தேன்ப்பா, அதே பணியை நீயும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே வந்தார். இது ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு கட்டாயமான ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை. நீங்களும் நானும் ஆத்துமாக்களை தேடி நாட வேண்டும். ஒரு சிலரையாவது ஆண்டவரே நான் உம்மண்டையில் கொண்டு வருவேன். லூக்கா 15:8 அந்த வெள்ளிக்காசு ஊமையை பற்றி சொல்லும்போது 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போகிறது. அவள் விளக்கை கொளுத்தி அந்த வீட்டை பெருக்கி அதை காணும் மட்டும் அவள் பிரயாசப்படுவாள் என்று இழந்து போன ஒரு ஆத்மாவை தேடி போகிற அனுபவம், சபையில் பின்வாங்கி போனவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற அனுபவம், அவர்களை பார்க்கும்போது அவர்களை உற்சாகப்படுத்தி மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் அழைத்து கொண்டு வருகிற அனுபவம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? அந்த ஜாக்கிரதை நம்மிடத்துல வேண்டும். குறைந்தபட்சம் நீங்க ஆராதிக்கிற சபையில உங்களோடு கூட ஆராதித்தவங்க இன்றைக்கு உங்களை விட்டு தூரமாய், சபையை விட்டு தூரமாய், கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருந்தா அவர்கள் திரும்பவும் வந்து சபையோடு இணைந்து ஆராதிக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். அதுதான் தேடுகிற அனுபவம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 34:6 ஆண்டவர் அங்கலாய்க்கிறார் பாருங்க. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்பூண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி திரிகிறது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. எத்தனையோ ஆத்துமாக்கள் பின்வாங்கி போயிட்டாங்க. அது அலைப்புண்டு திரிகிறது, சகல மேடுகளிலும் மலைகளிலும் திரிகிறது. அதை போய் விசாரிக்கிறதுக்கும் இன்னைக்கு ஆட்கள் இல்லை, அதை தேடுகிறதற்கும் ஆட்கள் இல்லை. அந்த தேடுகிற ஒரு மனிதனாய், விசாரிக்கிற ஒரு மனிதனாய் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். கர்த்தர் என்னை பார்க்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார் என்று சொன்னாரே, அவர் இன்றைக்கு அந்த அலைந்து திரிகிற ஆடுகளை, அலைப்புண்டு திரிகிற ஆடுகளை விசாரிக்கிற ஒரு மனிதனாய், தேடுகிற ஒரு மனிதனாய் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அந்த ஓசியா 10:12 மிக அருமையான ஒரு வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. எதுவரைக்கும் ஆண்டவரை நான் தேடணும்? அவர் வரும் வரைக்கும் தேடணும். நம்முடைய சரீரத்திலிருந்து நம்முடைய ஜீவன் பிரியும் வரைக்கும் நம்ம தேடணும். நீதிக்கென்று விதை விதைக்கணும். நீதிக்கென்று நீங்களும் நானும் விதை விதைக்கணும். தரிசு நிலங்களை நீங்களும் நானும் பண்படுத்தணும். அறுவடைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாகணும். அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன் அவன் கண்ணீரோடு கூட விதைக்கிறான். ஒரு நாளில் அரிக்கட்டுகளை சுமந்து வரும்போது அவன் கம்பீரத்தோடு கூட அறுத்துவன் வர்றான். அந்த அனுபவத்தை எதிர்பார்த்து நீங்களும் நானும் ஆத்துமாக்களை தேடணும். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனங்கள் கிரியை செய்யணும். 2 கொரிந்தியர் 12:14 பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது, நான் உங்களுடையதல்ல உங்களையே தேடுகிறேன் என்கிறார். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் விசுவாசிகளுடைய பொருளை தேடுகிறார்கள். ஆனால் பவுலுடைய அனுபவம் எப்படி இருந்தது? அந்த ஆத்துமாவை தேடினார்கள். அந்த ரட்சிப்பை, அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேடினார்கள். நம்ம உலக பிரகாரமான நன்மைகளுக்காக அல்ல, ஆதாயத்திற்காக அல்ல. அவரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினா எனக்கு என்ன கிடைக்கும் என்பது அல்ல. அவரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினா அந்த ஆத்மா நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும். அந்த பரலோக ராஜ்யத்தில் நானே அவரை பார்க்க முடியும் என்கிற அந்த தாகத்தோடு கூட தான் நம்ம ஆத்துமாக்களை தேடணும். அடுத்ததாக எதை தேட வேண்டும்? பரலோக ராஜ்யத்தை தேட வேண்டும். நீங்களும் நானும் எதற்காக இத்தனை பிரயாசப்படுகிறோம்?
எத்தனை பாடுகளை ஏன் அனுபவிக்கிறோம்? அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். மத்தேயு 6:33, லூக்கா 12:31 ஏற்கனவே வாசித்தேன். முதலாவது தேவனையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அத்தியாயம் 1வது வசனத்துல, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து வலது வாரிசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்க. உலகத்தில் நமக்கு எல்லாம் வேண்டும், எல்லா வசதிகளும் வேண்டும். போதுமென்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்கிற வசனத்தையும் நினைத்து பார்க்க வேண்டும். இருக்கிறது போதும், இல்லாததற்காக அலைந்து திரிய வேண்டாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் மேலானவைகளை தேடுவோம். கிறிஸ்து எழுந்தது உண்டானால், அவர் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருப்பது உண்மையானால், அதற்கு ஏற்றவைகளை நீங்களும் நானும் தேட வேண்டும். எபிரேயர் 11:14 வாசிக்கும் போது, நீங்களும் நானும் யாரு? இந்த உலகத்தில் பெர்மனண்டாய் குடியிருக்க போகிற ஆட்கள் அல்ல. We are not going to live permanently here. We are not permanent dwellers in the earth. We have another place to dwell. அதற்காகத்தான் இந்த பிரயாணத்தை நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 11:14 அதை எபிரேய நிருபத்தை ஆக்கியோன்னு சொல்லுவார். சுய தேசத்தை நாடி போகிறோம். இது நம்முடைய தேசம் அல்ல. இது இந்தியா பிறப்பின்படி நம்முடைய தேசம். ஆனால் இது நம்முடைய தேசம் அல்ல, இது நோக்கம் அல்ல. பரலோகமே நம்முடைய தேசம். அதுதான் நம்முடைய சுய தேசம். அதே எபிரேயர் நிருபத்தில் 13:14 வாசிக்கும் போது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. ஒரு நாளில் கடந்து போகிறோம். ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுகிறது போல நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்கே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்திற்கு நேராக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த உணர்வோடு கூட நாம் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிறதுனால என்ன பலன்கள்? சில வசனங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 34வது வசனம், 34ஆம் சங்கீதம் 10வது வசனம் மிக அருமையான வசனம். அநேகர் மனப்பாடமாக படித்திருப்பீங்க, அடிக்கடி சொல்வீங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்கள் தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். எப்படி தேட வேண்டும்? எதை தேட வேண்டும்? எங்கே தேட வேண்டும்? 105ஆம் சங்கீதம் 3வது வசனம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. பல உபத்திரவங்கள் இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல வியாதிகள் இருக்கலாம், பல பலகீனங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை உண்மையாய் தேடுகிற ஒரு மனிதனுடைய இருதயம் மகிழ்ந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 119ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரை தேடுகிற ஒரு மனுஷன் பாக்கியவான் லிஸ்டில் வருகிறான். பாக்கியவான், he is a blessed man, he is a blessed man. 2 நாளாகமும் 7:14 கர்த்தர் சாலமோனிடத்தில் சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தேடினா மாத்திரம் போதாது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். மனத்தாழ்மையோடு தேடினா போதாது, உத்தம இருதயத்தோடு கூட தேடினா போதாது, உத்தம உற்சாக மனதோடு கூட தேடினால் போதாது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். நம்முடைய நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்னிடத்தில் உண்டோ, அவைகளை விட்டு நான் நித்திய வழியிலே நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன். இந்த தேசத்திற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதன் அவன் அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெறுகிறான். அவனுடைய குடும்பத்தில் அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான், சபையில் அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான், முழு தேசத்திற்கும் அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான். அந்த அனுபவத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தருவாராக. 2 நாளாகமும் 14:7 ஆசா சொல்லும்போது சொல்லுகிறார், நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரை தேடி அவர் விடுதலை பெற்ற போது சொல்கிறார், நம்முடைய தேவனாய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். சமாதானம் இல்லாமல் தவிக்கிறாயா? சந்தோஷம் இல்லாமல் தவிக்கிறாயா?
தூக்கம் வராமல் வேதனைப்படுகிறாயா? ஆவியானவர் ஆசா மூலமாய் சொன்னதை உனக்கு சுட்டி காட்டுகிறேன். நீ கர்த்தரை தேடின போது கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை அவர் தருவார். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. அநேக காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வாய்க்காமல் இருக்கிறதா? நீ இதை எடுத்ததெல்லாம் தோல்வி என்று நீ நினைக்கிறாயா? நீ கர்த்தரை உத்தம இருதயத்தோடு, முழு மனதோடு, உற்சாகத்தோடு, கீழ்ப்படிதலோடு, விசுவாசத்தோடு, பொல்லாத வழிகளை விட்டு மனத்தாழ்மையோடு நீ தேடுவாயானால் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். உன்னுடைய காரியம் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 நாளாகமம் 28 அத்தியாயம் 9வது வசனத்தில் உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவித்து அவர்கள் அப்படி சேவிக்கும் போது தேவன் தென்படுவார், அவர் கைவிடவே மாட்டார். ஆமோஸ் தீர்க்கதரிசி ஒரு அருமையான வசனத்தை சொல்றார் பாருங்க. 5ஆம் அத்தியாயம் 4வது வசனத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். நம்ம ஜீவனோடு இருப்பது இந்த சரீரப்பிரகாரமான பிழைப்பு ஒரு பிழைப்பு, ஆத்தும பிழைப்பு ஒரு பிழைப்பு. நம்முடைய ஆத்மாவை சாகாமல் காத்து கொள்ளுகிற அனுபவம். நம்முடைய சரீரத்தில் எவ்வளவு பலகீனங்கள் வியாதிகள் வந்தாலும் ஆண்டவருடைய தயவுனால, கிருபையினால, இரக்கத்தினால நம்ம அன்றாடம் வாழுகிற ஒரு அனுபவம். என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஏற்கனவே சொன்ன செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தில் கர்த்தரை தேடுங்க, அப்பொழுது கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அந்த கோபத்தின் நாளில், நியாய தீர்ப்பின் நாளில் இரக்கத்தை பெறுவதற்கு ஆண்டவரை தேட வேண்டும். 3ஆவதாக எதை நம்முடைய வாழ்க்கையில் தேடக்கூடாது? மற்றவங்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட நீங்களும் நானும் தேடக்கூடாது என்று லேவியராகமம் 19ஆம் அத்தியாயம் 18வது வசனம் சொல்கிறது. தேடக்கூடாத காரியங்கள், பழிக்கு பழி வாங்கணும், ஒருவனுக்கு தீமை செய்யணும், அவன் எனக்கு தீமை செய்தான் நானும் செய்யணும் என்று ஒரு நாளும் தேடாதீங்க. அடுத்ததாக ஆவியானவர் சொல்கிறார், மத்தேயு 6:32 ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், நீங்கள் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் தேடாதிருங்கள். லூக்கா 17:33 வாசித்து பார்க்கும்போது நம்முடைய சரீரம், நம்முடைய ஜீவன், நம்முடைய வாழ்க்கை அதையே நோக்கமாய் வைத்து நீங்கள் தேடாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 2:21 வாசிக்கும் போது ஏற்கனவே இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். தங்களுக்கு உரியவைகள் என்றே தேடிக்கொண்டு அலையாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்திடாதீங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அத்தியாயம் 24:32 வாசித்தோம். சுய பிரயோஜனத்தை நீங்கள் தேடாதிருங்க. எல்லாம் எனக்கு எனக்கு எனக்குன்னு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாதிருங்க. ஐ என்று சொல்லாதீங்க. வி என்ற அந்த வார்த்தை வரட்டும், அவர்ஸ்ங்கிற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வரட்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வார். 5:30 யோவான் 5:30 ஏற்கனவே வாசித்த ஆண்டவராய் இயேசு சொன்னார், பிதாவின் சித்தத்தை செய்வதிலே அந்த தேடல் நம்முடைய இருக்கிறது இருக்கட்டும். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. யோவான் 8:50 நமக்கு ஒரு பெருமை வரணும், நம்ம பேர் பிரஸ்தாபமாகணும், இந்த ஊழியத்தின் மூலமாக 4 பேர் நம்மளை போற்றணும், நமக்கு ஒரு பெயர் பிரஸ்தாபம் உண்டாகணும். மகிமையை தேடாதிருங்க, உலகத்தார் தருகிற மகிமையை தேடாதிருங்க. நமக்கு பிரதிபலன் தருகிறவர் இயேசு. அவர் இயேசு என்ன சொன்னார்? நான் எனக்கு மகிமையை தேடுகிறதல்ல, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் அது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு உரிய கனம் இருக்கும், உங்களுக்கு உரிய கிரீடம் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி ஒரு சிங்காசனம், நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறதோ அதே போல அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிற ஒரு நியாயாசனமும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை, மகிமையை, கிரீடத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். 2 கொரிந்தியர் 12:14 வாசிக்கும் போது ஊழியத்தில் லாபம் தேடாதீங்க. இவ்வளவு பண்ணுனா எனக்கு என்ன லாபம்னு தேடாதீங்க. ஏற்கனவே இதெல்லாம் நம்ம தியானித்தோம். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அவருடைய பெயரை பிரஸ்தாவப்படுத்துங்க, அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புங்க, ராஜ்யத்தின் எல்கைகள் உங்கள் மூலமாய் விஸ்தாரமாகட்டும். கடைசியாக யோவான் 4:23 வாசிக்கிறேன். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே காணப்படுகிறது. ஆனால் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனில் தேவன் தேடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்க. ஒரு ஆவிக்குரிய சபையில் இணைந்து ஆராதிங்க, பரிசுத்த ஆவியில் நிறைந்து களி கூறுங்க.
அந்நிய பாஷையை பேசுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுங்க, ரட்சிக்கப்படுங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாடுங்க, தேடுங்க, ஒரு ஆவிக்குரிய சபையில் இணைந்து ஆராதிங்க. ரோமர் 3:11 உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை என்று அங்கலாய்க்கிற ஆண்டவருடைய சத்தம் உங்களுடைய காதுகளில் தொனிக்கட்டும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் இருக்கிறது. மூல பாஷையில் அவர் தேடுகிறார் என்று இருக்கிறது. தேவனை அறியாதவர்கள் கூட தேவனை தேடுகிறார்கள். ஆனால் தேவனை அறிந்தவர்கள் இன்றைக்கு தேடுகிறதில்லை. ஏசாயா 11:10 வாசித்து பாருங்க. ஏசாயா 65:10 வாசித்து பாருங்க. பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும். என்னை குறித்து விசாரித்து கேளாதிருக்கிற ஜனங்கள், இருக்கிறவர்களாலே நான் தேடப்பட்டேன், தேடாதிருந்தவர்களாலே நான் கண்டறியப்பட்டேன். உலகத்தில் உள்ளவன் இன்னைக்கு ஆண்டவரை தேடுறான். அவன் எது உண்மையான தெய்வம் என்று அலைந்து திரிகிறான். மூட்டை முடிச்சுகளோடு கால்நடையாக நடக்கிறான். அவன் தேவனை தேடி அலைகிறான். அவனுக்கு அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்படலை. அவனுக்கு ஆண்டவரை காட்டுவது யார்? அவனுக்கு உண்மை உள்ள தேவன் அவர்தான், நம்ம இயேசுதான் என்று சொல்வது யார்? அதற்கு ஆண்டவர் நம்மை தேடுகிறார். எனவே ஆண்டவரை தேடுவோம், அவரை கண்டடைவோம், அவர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நமக்கு அந்த உணர்வை இந்த நாளிலே அதிகமாய் தருவாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரை தேடுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென்.